Welcome to Officers TNPSC Aptitude Tricks. இன்னைக்கு நம்ம Aptitude Tricksல பார்க்க போறது ஒரு கான்செப்ட். அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி ட்ரிக் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். That concept is divisibility test அல்லது divisibility rule. தமிழ்ல சொல்றோம் அப்படின்னா வகுபடும் தன்மை விதிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை நம்ம divisibility tricks அப்படிங்கிற நேம்ல நம்ம கூப்பிடுவோம். divisibility tricks. எதனால divisibility tricks அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு டிவிஷன் ப்ராசஸ்ல எப்படி நம்ம ஒரு நம்பர் இன்னொரு நம்பர்ல டிவிசிபிள் ஆகுது இல்ல டிவிசிபிள் ஆகல அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ஒரு நம்பர் இன்னொரு நம்பரால இப்போ நான் டிவைட் பண்றேன். இதுதான் டிவிஷன் ப்ராசஸ். 10 டிவைடட் பை 2. ரொம்ப சிம்பிள் நம்பர் எடுத்திருக்கேன் இந்த டிவிசிபிலிட்டி அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக. So here 10 divided by 2. So how many times அப்படின்னு பார்ப்போம்? 5 times. 5 times 2 is 10. இப்போ இந்த 10யும் சப்ட்ராக்ட் பண்ணா எனக்கு ரிமைண்டர் 0 கிடைச்சிருக்கு. ஸோ எப்பெல்லாம் ரிமைண்டர் 0 கிடைக்குதோ அப்பெல்லாம் அந்த டிவைசர் அப்படிங்கிற நம்பர் 10ல கம்ப்ளீட்டா டிவிசிபிள் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்? சிங்கிள் லைன்ல 2 is divisible in 10 அல்லது 10 is divisible by 2. தமிழ்ல இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா 2 10 வகுபடும் அப்படின்னு அர்த்தம். சரி, இது டெஸ்ட் ஆஃப் டிவிசிபிலிட்டியில டிவிஷனே யூஸ் பண்ணாம ஒரு நம்பர் இன்னொரு நம்பர்ல டிவைட் பண்றோம் அப்படின்னு சொன்னா ரிமைண்டர் 0 வருமா இல்ல டிவிசிபிள் ஆகாதா அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து போட்டுடலாம். ஸோ இது எக்ஸாம்பிள் 1. இந்த எக்ஸாம்பிள் 1ல என்ன கிடைச்சது? ரிமைண்டர், அதாவது மீதி 0 அப்படின்னு கிடைச்சது. இன்னொரு எக்ஸாம்பிள் இப்ப நான் எடுக்கிறேன். இந்த எக்ஸாம்பிள்ல இன்னொரு நம்பரை 10ஆல டிவைட் பண்ண போறேன். அதுக்கு உண்டான சம் 10 டிவைடட் பை 3 அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பேசிக் ப்ராப்ளம் வச்சு எப்படி டிவிசிபிள் எப்படி நாட் டிவிசிபிள்னு சொல்றோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிவிஷன் ப்ராசஸ்க்குள்ளேயே வராம ரூல்ஸ் வச்சு அந்த ட்ரிக் மாதிரி எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுதான் இன்னைக்கு கான்செப்ட். ஸோ 10 3ஆல டிவைட் பண்ணும்போது 3 3s are 9. இப்போ சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா ரிமைண்டர் 1 அப்படின்னு கிடைக்கும் இல்லையா? ஸோ ரிமைண்டர் இஸ் 1. அப்படின்னா இந்த இடத்துல 0 வரல. 0வை தவிர எந்த நம்பர் வந்தாலும் நாட் டிவிசிபிள் அப்படின்னு அர்த்தம். அதாவது 10 is not divisible by 3. 10 3ஆல் வகுபடவில்லை, அவ்வளவுதான். ஸோ ரிமைண்டர் 0 வந்தா இட் இஸ் டிவிசிபிள். ரிமைண்டர் 0 வராம எந்த நம்பர் வந்தாலும் நாட் டிவிசிபிள், இவ்வளவுதான். ரிமைண்டர் 0 வரணும், அதுக்கு பேர் டிவிசிபிலிட்டி. ஸோ இந்த டிவிசிபிலிட்டி ரூலை நம்ம யூஸ் பண்ணும்போது இவ்வளோ நேரம் போட்டோம்ல டிவிஷன், அந்த மாதிரி டிவிஷன் எதுவுமே இல்லாம நம்ம பார்த்த உடனே ஒரு நம்பரை பார்த்த உடனேயே சில ட்ரிக்கை யூஸ் பண்ணி இந்த நம்பர் குறிப்பிட்ட இன்னொரு நம்பரால டிவிசிபிள் ஆகுமா இல்ல ஆகாதா, ஒன்னு ஆகணும் இல்லைன்னா ஆகக்கூடாது, 2 ரிசல்ட் தான் வரப்போகுது. அதுல எந்த ரிசல்ட் அப்படிங்கிறத இப்ப நம்ம அப்ளை பண்ணி தெரிஞ்சுக்க போறோம். இப்போ நம்ம கான்செப்ட்ஸ்குள்ள போலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டிவிசிபிலிட்டி டெஸ்ட் பார்ட் 1. எதனால பார்ட் 1 அப்படின்னு பிரிச்சிருக்கோம்னா மொத்தம் டிவிசிபிலிட்டி டெஸ்ட்ல நம்மளோட டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன் ஆஸ்பெக்ட்ல குறைஞ்சபட்சம் 1ல இருந்து 20 வரைக்கும் உள்ள நம்பர்ஸோட ரூல்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்னொன்னும் யூனிக் நம்பர் அப்படின்னா ஒன்னொன்னும் பிரத்யேகமா இருக்கும். இப்போ 1ஓட ரூல் எடுத்து 2க்கு யூஸ் பண்ண முடியாது, 2ஓட ரூல் எடுத்து 3க்கு யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி 1ல இருந்து 20 வரைக்கும் உள்ள நம்பர்ஸுக்கு 20 விதமான ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸை நம்ம தெரிஞ்சா மட்டும்தான் இந்த டெஸ்ட் ஆஃப் டிவிசிபிலிட்டி கொஸ்டின்ஸ் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல ஈஸியா நம்ம கிராக் பண்ண முடியும். இப்போ இந்த பார்ட் 1 வீடியோல நம்ம கவர் பண்ண போறது முதல் 5, 1ல இருந்து 5 வரைக்கும் உள்ள ரூல்ஸை நம்ம பார்த்துடலாம். கீவேர்ட் இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாமினேஷன்ல இந்த கொஸ்டின்ஸ் அடிக்கடி கேட்குறாங்க. டெஸ்ட் ஆஃப் டிவிசிபிலிட்டியை வச்சு ஒன்று டிவிசிபிள் அப்படிங்கிற கீவேர்டை வச்சு கொடுப்பாங்க. அதாவது
2ஆல் வகுப்படும் இல்ல 3ஆல் வகுப்படும். இந்த 1ல இருந்து 20க்குள்ள உள்ள எந்த நம்பர்ஸ் வேணாலும் எக்ஸாமினேஷன்ல வரலாம். ஸோ இதனால் வகுப்படும், அதனால் வகுப்படும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அல்லது சப்போஸ் டிவிசிபிள்ங்கிற வார்த்தை கொடுக்காம மல்டிபிள் அப்படின்னு கூட கேட்பாங்க. ஸோ இந்த 2 கீவேர்டு தான், இதை தவிர வேற கீவேர்ட் கிடையாது. ஸோ இது ரெண்டுமே நான் முதல்ல இனிஷியலா உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ மல்டிபிள் அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல மடங்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ மடங்கு எது 3இன் மடங்கு இல்லை கீழ்கண்டவர்கள் அப்படின்னா 3ஆல டிவிசிபிள் ஆகாத நம்பரை கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். எது 3ஆல் வகுப்படும் அப்படின்னா 3ஆல டிவிசிபிள் ஆகக்கூடிய நம்பரை கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். ஸோ இங்கிலீஷ்ல டிவிசிபிள் கொடுப்பாங்க, இல்லைன்னா மல்டிபிள் கொடுப்பாங்க. தமிழ்ல வகுப்படும் அப்படின்னு கொடுப்பாங்க. இல்ல வகுப்படாது, நெகட்டிவா கேட்டா வகுப்படாது, கீழ்கண்டவற்றுள் எது வகுப்படாது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ 3ஆல டிவிசிபிள் ஆகாத நம்பரை நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மடங்கு அப்படிங்கிறதும் டிவிசிபிள் அப்படிங்கிறதும் ஒரே மீனிங் தான். மல்டிபிள் டிவிசிபிள் ஈக்குவல் டு சேம், மடங்கு வகுப்படும் ரெண்டுமே ஒண்ணுதான். இப்போ நம்ம ரூல் நம்பர் 1 பார்க்கலாம். ஸோ டிவிசிபிலிட்டி ரூல் நம்பர் 1. டிவிசிபிலிட்டி ரூல் நம்பர் 1. ஸோ இதுல 1க்கு என்ன ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இஸ் divisible in any number. எந்த நம்பர் எடுத்தாலும் அதை 1ஆல நம்ம டிவைட் பண்ணா ரிமைண்டர் 0 தானே கிடைக்கும். Because 1 is the universal number which is divisible in every number in mathematics. So 1 அனைத்து எண்களாலும் வகுப்படும். அனைத்து எண்களிலும் அப்படின்னு போட்டுக்கலாம். அனைத்து எண்களிலும் வகுப்படும். அப்போ என்ன அர்த்தம்? எந்த நம்பர் கொடுத்தாலும் 1ல அது டிவிசிபிள் ஆகும். அதனால இது ஒரு பெரிய ரூல் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும் நம்ம 1 வந்து இட் இஸ் டிவிசிபிள். இப்போ ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க 5, 6, 8, 8 எக்ஸாம்ல. இது 1ல டிவிசிபிள் ஆகுமானா? எஸ், கம்ப்ளீட்டா 1ல டிவிசிபிள் ஆகும். 1, 2, 0, 9 கம்ப்ளீட்டா டிவிசிபிள் ஆகும். அதனால டிவிஷன்லாம் போகாம இப்படி டிவைட்லாம் எடுக்காம 1 போட்டு 5, 6, 8 டைம்ஸ் 1 is 5, 6, 8 போட்டு 0லாம் எடுக்காம அப்படியே பார்த்த உடனே ஒரு நம்பரை சொல்றதுக்கு இந்த டிவிசிபிலிட்டி ரூல் யூஸா இருக்கும். சரி, இப்போ 1ஓட ரூல் என்ன? 1 is divisible in every number. எந்த நம்பர் கொடுத்தாலும் 1 அதுல டிவிசிபிள் ஆகும். கண்ணை மூடிட்டு சொல்லலாம். சரியா? செகண்ட் ரூல், 1ஓட ரூல 2க்கு யூஸ் பண்ண முடியாது, 2ஓட ரூல 3க்கு யூஸ் பண்ண முடியாது. முதலே பார்த்திருந்த மாதிரி 2ங்கிறது ஒரு யூனிக் நம்பர், அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. சரி, இப்போ இந்த மாதிரி 3 நம்பர் கொடுத்துட்டாங்க எக்ஸாமினேஷன்ல. உங்க ஆப்ஷன்ல ABCD 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு which number is divisible by 2 அப்படின்னு கேட்கலாம். அப்போ நீங்க எந்த நம்பர் 2ல டிவிசிபிள் ஆகுதோ எழுதலாம். இல்ல இப்படி கூட கேட்பாங்க 4 ஆப்ஷன்ல which one is not divisible by 2. அப்போ 3 டிவிசிபிள் ஆகிற மாதிரி கொடுத்துட்டு ஒரு நம்பர் நாட் டிவிசிபிள் ஆகாத மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ நீங்க ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த ரூல் தெரிஞ்சிருக்கணும். வாட் இஸ் த ரூல் ஃபார் நம்பர் 2? லாஸ்ட் டிஜிட் ஈவன் நம்பரா இருக்கணும். அதை ஷார்ட்டா கொடுத்துட்டு லாஸ்ட் டிஜிட் போட்டு ஆரோ போட்டு ஈவன் நம்பர். சரி, ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, வாட் ஆர் ஆல் ஈவன் நம்பர்ஸ்? ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னா 0, 2, 4, 6, 8. இதுல 0வும் சேர்த்துக்கணும். ஈவன் நம்பர்ல 0, 2, 4, 6, 8 வருது. வாட் ஆர் ஆட் நம்பர்ஸ்? ஆட் நம்பர்ஸ் அப்படின்னா எதெல்லாம் ஈவன் நம்பர்ஸ் இல்லையோ அது எல்லாமே ஆட் நம்பர்ஸ் தான். அதாவது 1, 3, 5, 7, 9 எல்லாமே ஆட் நம்பர்ஸ். ஈவன் நம்பர்ஸை தமிழ்ல இரட்டை எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஆட் நம்பர்ஸை ஒற்றை எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ செகண்ட் ரூல் ஃபார் நம்பர் 2. நம்பர் 2க்கு நீங்க ரூல் யூஸ் பண்றதா இருந்தா ஒரு நம்பர் எத்தனை டிஜிட் வேணா கொடுக்கலாம். எக்ஸாம்ல 4 டிஜிட், 5 டிஜிட் ஆர் 9 டிஜிட் எவ்வளவு பெருசா கொடுத்தாலும் இதுல 2க்கு உண்டான ரூல் என்ன சொல்லுது? லுக் அட் த லாஸ்ட் டிஜிட்னு சொல்லியிருக்காங்களா? லாஸ்ட் டிஜிட்டை பார்க்கணும். இந்த நம்பர் ஈவன் நம்பரா இருக்கா அப்படின்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஈவன் நம்பர் அப்படின்னா இதுதான் லிஸ்ட். ஸோ இந்த லிஸ்ட்ல 8 இருக்கு. அப்போ கம்ப்ளீட்டா இந்த நம்பர் டிவிசிபிள் ஆகும் 2ல. அவ்வளவுதான். இதுக்கு போய் 3, 5, 6, 7, 8 எடுத்துட்டு போய் 2ல டிவைட் பண்ணி 1 2s are 2 போட்டு 15, 7 2s are 14, பேலன்ஸ் 1 16. ஸோ 8 2s are 16 போட்டு இங்க 7 வந்துருச்சு, 3 2s are 6 போட்டு பேலன்ஸ் 1 8. இப்படி போட்டு நீங்க ரிமைண்டர் 0 கண்டுபிடிக்காம ஒரு நம்பரை பார்த்ததுமே அந்த நம்பரோட லாஸ்ட் டிஜிட் ஈவனா இருக்கா? எஸ் இருக்கு. எஸ்னா ஆமா 2ல டிவிசிபிள் ஆகும் அப்படிங்கிறத ஒரு 2 செகண்ட்ஸ்ல கண்டுபிடிச்சிட முடியும். இதுதான் டிவிசிபிலிட்டி ட்ரிக்கை நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கிற ரூலை சொல்லிட்டு இருக்கேன். சரி, ஃபைன். செகண்ட் ஒன், அடுத்த நம்பர் செக் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நம்பர் ஓகேங்கிறதுனால டிக் போட்டாச்சு. செகண்ட் நம்பர், லுக் அட் த லாஸ்ட் டிஜிட். லாஸ்ட் டிஜிட் ஈவனா இருக்கா? ஆமா, 0, 2, 4, 6, 8 எல்லாமே ஈவன் தானே. ஸோ 0 ஈவன் அப்படிங்கிறதுனால செகண்ட் நம்பர் ஆல்சோ டிவிசிபிள் இன் திஸ். ஓகே,
தேர்ட் நம்பர் 1 2 4 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டிஜிட் பாருங்க. வாட் இஸ் த லாஸ்ட் டிஜிட்? இட் இஸ் obviously ஆட் நம்பர். இது ஒற்றை எண்ல வருது, அதனால தேர்ட் நம்பர் நாட் டிவிசிபிள். இந்த மாதிரி உங்ககிட்ட எவ்வளவு நம்பர்ஸ் கொடுத்தாலும் 2க்கு கேட்டாங்கன்னா இந்த ரூலை நீங்க யூஸ் பண்ணலாம். சரியா? சரி, அடுத்த நம்பர் 3 பார்க்க போறோம். 3க்கு ஒரு ஸ்பெசிபிக் ரூல் இருக்கு, அது என்னன்னு டிஸ்கஸ் பண்ணலாம். டிவிசிபிலிட்டி ரூல் ஃபார் 3. 3க்கு ஒரு ஸ்பெசிபிக் ரூல் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? என்ன அப்படின்னா சம் ஆஃப் ஆல் டிஜிட்ஸ். கொடுத்துருக்கிற நம்பர் எத்தனை டிஜிட் நம்பரா இருந்தாலும் அந்த நம்பர்ஸை தனித்தனியா பிரிச்சு ஒன்னோட ஒன்று ஆட் பண்ணி வரக்கூடிய ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இல்லையா, சம். அந்த கூட்டுத்தொகை மல்டிபிள் ஆஃப் 3 இருக்கணும். இதுதான் ரூல். மல்டிபிள் ஆஃப் 3 இருந்தா அந்த நம்பர் 3ல டிவிசிபிள் ஆகுது அப்படின்னு அர்த்தம். மல்டிபிள் ஆஃப் 3 இல்லாம இருந்தா நாட் டிவிசிபிள் அப்படின்னு கன்க்ளூட் பண்ண போறோம். சரி, இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ 5 6 7 1 அப்படிங்கிற ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. முதல்ல இதில் உள்ள நம்பர்ஸ் எல்லாம் தனித்தனியா பிரிக்கணும். 5 + 6 + 7 + 1. இப்போ பிளஸ் பிளஸ் ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா அவங்க சம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இல்லையா, இந்த சம்காக. இப்போ நம்ம ஆட் பண்ண போறோம். 5 + 6 11, 11 + 7 18, 18 + 1 19. சரி, 19 அப்படின்னு வந்துருச்சு. சரிங்களா? இப்போ இத மல்டிபிள் ஆஃப் 3 இருக்கணும்னு கண்டிஷன் கொடுத்துருக்காங்களே. வாட் இஸ் மல்டிபிள் ஆஃப் 3 அப்படின்னா 3ஓட மடங்குகள் என்னென்ன? 3 6 9 12 15 இப்படி போய்கிட்டே இருக்கக்கூடியது. 18 இப்படி போய்கிட்டே இருக்கும். இதுக்கு முடிவே கிடையாது. இதுதான் என்னது? மல்டிபிள்ஸ் ஆஃப் 3. அதாவது 3 டேபிள்ல வரக்கூடிய வேல்யூஸ் தான் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட் இஸ் மல்டிபிள் ஆஃப் 3? 3 டேபிள்ல வர வேல்யூஸ். இந்த 19 இருக்க இடத்துல வரக்கூடிய எந்த வேல்யூவாக இருந்தாலும் அது 3 டேபிள்ல வந்திருக்கணும், இல்ல மல்டிபிள் ஆஃப் 3 இருக்கணும். இருந்தா இந்த நம்பர் டிக் போடுவீங்க. இப்போ வரலையே, 19 இஸ் நாட் அ மல்டிபிள் ஆஃப் 3, அப்போ இட் இஸ் நாட் டிவிசிபிள் அப்படின்னு நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணணும். சரி, அதுக்கு இன்னும் 2 எக்ஸாம்பிள் இருக்கு, இதையும் பார்த்துடலாம். 8892 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்போ 3க்கு ரூல் அப்ளை பண்ணும்போது 2ஓட ரூல் ஈவன் அதெல்லாம் பார்க்கக்கூடாது. 3ஓட ரூலை அப்படியே ஃபாலோ பண்ணணும். 3ஓட ரூல் என்னன்னா சம் ஆஃப் த டிஜிட்ஸ். ஸோ 8 + 8 + 9 + 2. 8 + 8 16, 16 + 9 25, 25 + 2 27. 27 3ஓட மல்டிபிளான்னு கேட்குறேன். ஆமா, 9 3s are 27. ஸோ அப்படியே கண்ணை மூடிட்டு இந்த நம்பர் 3ல டிவிசிபிள் ஆகும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் 7032. 7 + 0 + 3 + 2 அப்படின்னு எடுத்துக்கணும். 7 + 0 7, மறுபடியும் 7 + 3 10, 10 + 2 12. ஸோ இந்த 12 அப்படிங்கிறது என்னது? மல்டிபிள் ஆஃப் 3 தானே. அதனால இந்த தேர்ட் நம்பரும் டிவிசிபிள் ஆகும். ஸோ முதல்ல ரூல் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் இந்த பார்ட்ல உங்களுக்கு 2 எக்ஸாம்பிள் இல்லை 3 எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். எதுக்கு இத்தனை எக்ஸாம்பிள் அப்படின்னா அந்த கான்செப்டை நல்லா புரிய வைக்கிறதுக்காக, அப்படியே மெமரைஸ் பண்றதுக்காக. சரியா? ஸோ இவ்வளோதான். நம்பர் 1ஓட ரூல் என்ன? எவ்ரி நம்பர், எல்லா நம்பர்லையும் 1 டிவிசிபிள் ஆகும். 2க்கு ரூல் என்ன? கடைசி நம்பர் ஈவன் நம்பரா இருக்கணும். 3க்கு என்ன ரூல்? சம் ஆஃப் த டிஜிட்ஸ் மல்டிபிள் ஆஃப் 3 இருக்கணும். சரியா? அடுத்த ரூல் பார்க்கலாம். டிவிசிபிலிட்டி ரூல் ஃபார் 4. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கடைசி 2 டிஜிட்ஸை பாருங்க. அது எப்படி இருக்கலாம்? 00 இருக்கலாம், இல்லைன்னா மல்டிபிள் ஆஃப் 4 இருக்கலாம். வாட் ஆர் மல்டிபிள்ஸ் ஆஃப் 4? 4 8 12 16. இந்த மாதிரி 4ஓட மல்டிபிள்ஸை நமக்கு தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்கேன். 7800 டிவிசிபிள் ஆகுமான்னு உங்களை பார்க்க சொல்றேன். ஸோ 4க்கு ரூல் என்ன? லாஸ்ட் 2 டிஜிட் நம்ம பார்க்கணும். லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் எப்படி இருக்கு? 0 இருக்கு. ஸோ இந்த கண்டிஷன்ல ஒரு கண்டிஷன் ஒத்துக்கு வர்றதுனால நம்மளோட ஆன்சர் என்ன போட போறோம்? திஸ் இஸ் டிவிசிபிள். அவ்வளோதான், எதுவுமே செக் பண்ண வேண்டாம். இந்த 7880 போட்டு 4ல போட்டு நீங்க நார்மல் டிவிஷன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ரிமைண்டர் 0 வரும். அதை லாஸ்ட் 2 டிஜிட்டை வச்சே பார்க்குற ட்ரிக் தான் டிவிசிபிலிட்டி ட்ரிக். சரியா? ஆனா ஒரு கண்டிஷன் 4க்கு யூஸ் பண்றதுக்கு வேற நம்பருக்கு யூஸ் பண்ண முடியாது. தட் இஸ் த ஒன்லி திங். அடுத்தது செகண்ட் நம்பர். வாட் இஸ் த செகண்ட் நம்பர்? 1440. இங்கேயும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? லாஸ்ட் 2 டிஜிட்டை பார்க்க சொல்லியிருக்காங்க. 40. 40யை நான் எடுத்துக்கிறேன். ஸோ 00 இருந்தால் டைரக்டா நம்ம டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு முடிவு பண்ணிடலாம். 40க்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா 4ல டிவைட் பண்ணி பார்த்து ரிமைண்டர் 0 வருதான்னு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா
மேம் 40 தான் மல்டிபிள் ஆஃப் 4 தானே மேம், 10 4s are 40 அப்படின்னு சொல்ற ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா அப்படியே இதை டிக் போட்டுடலாம். ஓகே, ஸோ லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் பார்த்தா போதுமானா போதும், மற்ற நம்பர்ஸ் செக் பண்ண வேண்டாம். நீங்கள் அதை ஃபுல்லாக 1440 எடுத்தாலும் ரிமைண்டர் 0 தான் வரப்போகுது. சரி, அடுத்த 3வது நம்பர் ஒன்று இருக்கு, அந்த நம்பர் செக் பண்ணிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் ஆல்ரெடி டிவிசிபிள் ஆயாச்சு. 3வது நம்பர் இட் இஸ் a 5 digit நம்பர். ஸோ எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்தாலும் பயப்பட வேண்டியதில்லை. ஸோ நம்மளோட ரூல் என்ன, கடைசி 2 digits மட்டும்தான் 4க்கு பார்க்க போகிறோம். இப்போ 17 எடுத்துக்கோங்க. 4 டேபிள் சொல்லி பாருங்க. 4 டேபிளில் 16, 4 4s are 16 வருது, அதுக்கப்புறம் 4 5s are 20 வருது. 17க்கு இன் பிட்வீனில் தானே இருக்கு, டேபிளில் வரவே இல்லையே. அப்போ 17 is a not a multiple of 4 அப்படின்னு முடிவு பண்றோம். அப்ப என்ன அர்த்தம், this number is not divisible by 4. ஸோ இப்படிதான் கொடுத்த ஒரு நம்பர் 4ல டிவிசிபிள் ஆகுதா இல்லையா அப்படிங்கறத செக் அவுட் பண்றது. அடுத்தது நம்பர் 5, அதோட இந்த பார்ட் 1 முடியுது. 5 முடிச்சதும் சில சாம்பிள் கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன். மேம் இதெல்லாம் எப்படி மேம் எக்ஸாம்ல யூஸ் பண்றது அப்படின்னு கேட்பீங்க இல்லையா, அதுக்காக சில சாம்பிள் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இந்த வீடியோவை கவர் பண்ணிடலாம். அடுத்த பார்ட் 2ல 6ல இருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய வேல்யூஸ் பத்தி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரூல், டிவிசிபிலிட்டி ரூல் ஃபார் 5. இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரூல் அப்படின்னு சொன்னா ஃபார் 5 தான். ஏன்னா லாஸ்ட் டிஜிட் மட்டும் பார்த்தா போதும். அங்க என்ன இருக்கணும், லாஸ்ட் டிஜிட்ல 0வோ இல்லைன்னா 5ஓ இருந்தா ஓகே, அந்த நம்பர் டிவிசிபிள் ஆகும். இது தவிர வேற நம்பர் இருந்தா என்ன ஆகும், நாட் டிவிசிபிள் ஆகாது. அவ்வளவுதான். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல கடைசி நம்பர் பாருங்க. வாட் இஸ் த நம்பர், 9 இருக்கு, நமக்கு தேவை 0வோ 5ஓ. அப்ப என்ன பண்ணலாம், டைரக்டா we can say this number is not divisible. அடுத்தது செகண்ட் நம்பர், what is the last digit, 0. நம்ம போட்ட கண்டிஷன் மாதிரியே 0 இருக்கு, அப்போ this number will be divisible by 5. மூணாவது நம்பர், என்ன நம்பர் இருக்கு, 5 இருக்கு. இங்க என்ன சொல்லியிருக்காங்க, 0 இருக்கலாம் இல்லைன்னா 5 கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ கண்டிப்பா this number also divisible by 5. இப்போ ஃபர்ஸ்ட் நம்பரை தவிர மீதி இருக்கக்கூடிய 2 நம்பர்ஸும் 5ல டிவிசிபிள் ஆகும். ஸோ இன்னைக்கு நம்ம டீட்டெயிலா 1ல இருந்து 5 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸோட டிவிசிபிலிட்டி ரூல் அல்லது டிவிசிபிலிட்டி ட்ரிக் பார்த்தாச்சு. ஸோ இதை கொஸ்டின்ஸ்ல எப்படி எக்ஸாம்ல அப்ளை பண்றதுங்கிறத இப்போ பார்க்கலாம். Practice questions. So in this question, which of the following is not divisible by 3? ஸோ எப்பவுமே டிவிசிபிள் தான் கேட்பாங்கன்னு நினைக்க வேண்டாம், நெகட்டிவா கூட கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ தமிழ்ல கீழ்கண்டவற்றுள் 3ஆல் முழுமையாக வகுப்பட முடியாத எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது ஆப்ஷன் பேஸ்டா மட்டும்தான் செக் பண்ண முடியும். ஒரு ஆப்ஷனா எடுத்துக்கோங்க. ரூல் ஃபார் 3 என்னன்னு முதல்ல திங்க் பண்ணணும். ரூல் ஃபார் 3 என்ன படிச்சோம், சம் ஆஃப் த டிஜிட்ஸ் எல்லாத்தையும் சம் பண்ணிக்கணும். எப்படி இருக்கணும், மல்டிபிள் ஆஃப் 3ஆ இருக்கணும். சரி, அப்போ ஒரு டிஜிட்டா நான் ஆட் பண்ணிக்கிறேன். 8 + 7 + 6 + 5 + 4 + 3. 8 + 7 15, 15 + 6 21, 21 + 5 26, 26 + 4 30, 30 + 3 33. 33னா கம்ப்ளீட்டா இது 3ல டிவிசிபிள் ஆகும். பட் என்ன கேட்டிருக்காங்க, நாட். நமக்கு தேவை நாட் டிவிசிபிள். சும்மா டிக் மட்டும் போட்டு வச்சுட்டே வாங்க. டிவிசிபிள் ஆகிற நம்பர்ஸ் எல்லாம் டிக் போட்டுருவோம். ஒரே ஒரு ஆப்ஷன் தான் நாட் டிவிசிபிளா கொடுப்பாங்க இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டா. ஸோ இதுதான் ஐடியா. செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 15015 பார்த்ததுமே கண்டுபிடிச்சிருப்பீங்க. 15 15 ஆட் பண்ணா 30 வந்திருக்கும். உங்களுக்காக நான் ஃபுல்லாவே போட்டுறேன். 1 + 5 + 0 + 1 + 5. ஸோ 1 + 5 6, 6 + 0 6 தான், 6 + 1 7, 7 + 5 12. இதுவும் 3யோட மல்டிபிள். நமக்கு தேவை நாட் மல்டிபிள். அடுத்த நம்பர் 4 முறை 9. ஸோ இதை தனித்தனியாக ஆட் பண்ணாலும் சரி, இல்லை 4 × 9 4 டைம்ஸ் இருக்கு இல்லையா, 4 9s are அப்படின்னு எடுத்தாலும் சரி, தனித்தனியாக ஆட் பண்ணாலும் சரி, 4 × 9 இருக்கிறதுனால 4 × 9 36ன்னு வந்துருச்சு. ஸோ இதுவும் மல்டிபிள் ஆஃப் 3. அப்போ ஃபோர்த் நம்பர் செக் பண்ணணுமா, அவசியம் இல்லை. ஏன்னா 5th ஆப்ஷன்ல ஆன்சர் நாட் நோன் ஒரு ஆப்ஷன் தான் உங்களுக்கு எக்ஸாம்ல வச்சிருப்பாங்க. ராங் ஆன்சர் இதுதான் அப்படிங்கிறத நம்ம இந்த பாயிண்ட்ல டிசைட் பண்ணலாம். ஏபிசி 3 தப்பா இருந்தா கம்ப்ளீட்டா திஸ் 4th ஒன் மை ஆன்சர். இப்போ இந்த 3 டிக்கையும் எடுத்துறேன். நான் ஆன்சர் மார்க் பண்ண போறேன். திஸ் தான் ஆன்சர் பிகாஸ் நாட் டிவிசிபிள். சரி, இதையும் செக் பண்ணி காட்டணுமா, ஐ கேன் மேக் இட் 7 + 6 + 1 + 9 + 9, 7 + 6 + 1 + 9 + 9. ஆட் பண்ணலாம். 7 + 6 13, 13 + 1 14, 14 + 9 23, 23 + 9 is just going to be 32. 32ங்கிறது 3யோட மல்டிப்ளே இல்லை. ஸோ we can say that
The answer is 76199. ஸோ எக்ஸாம்ஸ்ல இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. டெஸ்ட் ஆஃப் டிவிசிபிலிட்டி ரூலை நீங்க தெரிஞ்சு வச்சுட்டா போதும், ஈஸியா இதை கிராக் பண்ண முடியும். சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Which of the following is the multiple of 4 அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 4ஓட ரூல் என்ன அப்படிங்கறத திங்க் பண்ணிட்டு இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். கீழ்கண்டவற்றுள் 4 மடங்கு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஆப்ஷன் ஏ, இது ஆப்ஷன் பி, இது ஆப்ஷன் சி, இது ஆப்ஷன் டி. உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக நான் ஆன்சர் இங்க கொடுத்துருக்கேன். ஸோ எப்படி இதை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். 4க்கு என்ன ரூல் அப்படின்னு திங்க் பண்ணணும். 4க்கு என்ன ரூல்? லாஸ்ட் 2 டிஜிட்ஸை பார்த்தா போதும். அந்த டிஜிட்ஸ் எப்படி இருக்கணும்? ஒன்று 00வா இருக்கணும், இல்லைன்னா மல்டிபிள் ஆஃப் 4ஆ இருக்கணும். இவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம ஒரு ஆப்ஷனா எடுத்து இதை செக் பண்ணி பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ, இதுதான் ஆப்ஷன் ஏல இருக்கு. இதுல இருக்கக்கூடிய லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் மட்டும் பார்க்குறேன். 2 அப்படின்னு வருது. 0 2 2 1 தான். இது 4 டேபிள்ல வந்த வேல்யூவா? இல்லையே. இட் இஸ் நாட் அ மல்டிபிள் ஆஃப் 4. அப்போ ஆப்ஷன் ஏவை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்தது ஆப்ஷன் பி என்ன கொடுத்துருக்காங்க? 556874. இதுல லாஸ்ட் 2 நம்பர்ஸை பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது 0 இல்லை, சரி விட்டுடலாம். அடுத்த ரூல் என்ன? மல்டிபிள் ஆஃப் 4ஆ அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ 74 மாதிரி பிக்கெஸ்ட் வேல்யூ எல்லாம் 4 டேபிள்ல வருதா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா நமக்கு ஸ்கூல் மெமரியில இருந்து 1ல இருந்து 12 வரைக்கும் தான் டேபிள்ஸ் மெமரைஸ் பண்ணி வச்சிருப்போம். ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ்க்கு பெஸ்ட் கோ வித் டிவிஷன். ஃபுல் நம்பரை எடுத்து 6 டிஜிட் 7 நம்பர் எடுத்து டிவைட் பண்றதுக்கு பதிலா இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணும்போது லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் நம்ம டிவைட் பண்றோம்ல, இதுதான் ரூல், இதுதான் ட்ரிக். ஓகேவா? ஸோ இந்த லாஸ்ட் 2 நம்பரை மட்டும் எடுத்து 4ஆல நம்ம டிவைட் பண்ண போறோம். 1 4s are 4, மிச்சம் 3. இந்த 3யோட அந்த மேல இருக்கக்கூடிய 4ஐ கேரி ஃபார்வர்ட் பண்றோம். இதை எடுத்து நம்ம கீழே இறக்குறோம் அப்படின்னா ஸோ வாட் வில் கம்? ஸோ இங்கே 34 அப்படின்னு வந்துருச்சுல்ல, ஃபுல்லாக போட்டு டிவைட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். 34 பாருங்க, 4ஓட மல்டிபிளா? இல்லையே. 4 8s are 32, 4 9s are 36. 34 இங்கே வரவே இல்லையே. அப்போ இந்த ஸ்பாட்ல இந்த நம்பர் விச் இஸ் நாட் டிவிசிபிள் அப்படின்னு நீங்க முடிவுக்கு வந்துடலாம். ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல மோஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற தப்பு என்னன்னா, இந்த 34 ஃபுல்லா அப்படியே டிவிஷன் மோட்ல போயிடுவாங்க. டிவிஷன் மோட்ல போயிட்டு என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 34, அதுக்கப்புறம் 8 4s are 32 இதெல்லாம் எழுதிட்டு இருப்பாங்க எக்ஸாம்ல. இதுல ஒரு 2 செகண்ட்ஸ் தானே போகுது அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஒரு கொஸ்டினுக்கு 2 செகண்ட்ஸ்னா மொத்தத்துல ஒரு 10 கொஸ்டின் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா 20ல இருந்து 30 செகண்ட் வரைக்கும் டைம் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகிறது தெரியும். ஸோ எக்ஸாமினேஷன்ல முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ ஸ்பீடா பண்ண முடியுமோ கால்குலேஷனை பண்ணணும். சரியா? ஸோ இந்த ஸ்பாட்ல பார்த்ததுமே நீங்க எடுத்துருங்க. இங்க 32லாம் போட்டு ரிமைண்டர் 2 இதுக்கெல்லாம் ஸ்டெப்புக்கு யாரும் மார்க் தர போறது கிடையாது. சரியா? ஸோ நான் இந்த ஸ்பாட்ல வெளியில வந்துட்டேன். செகண்ட் நம்பர் எலிமினேட் பண்ணிட்டேன். அடுத்த நம்பர் தேர்ட் நம்பர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2 நம்பர் எலிமினேட் பண்ணியிருந்தோம். தேர்ட் நம்பர் 367314. ஸோ இங்கே அப்படியே டைரக்டா அந்த ஆப்ஷன்லேருந்தே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் 14 அப்படின்னு வருது. 14 4 டேபிள்ல வருதான்னு திங்க் பண்ணணும். 3 4s are 12, 4 4s are 16 இல்லையா? ஸோ இங்கே எங்க வருது? 14 வரல. ஸோ we can remove this. third option also wrong. அடுத்தது டெஃபினட்டா 4th ஆப்ஷன் தான் நம்மளோட ஆன்சரா இருக்க போகுது. ஏன்னா மற்ற 3ம் ராங் அப்படிங்கிறதுனால. ஸோ ஹவெவர் நம்ம என்ன பண்ணலாம், அதையும் செக் பண்ணி இப்போ நான் காமிச்சிடுறேன். வாட் இஸ் த லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் ஆஃப் திஸ் நம்பர்? 36. 36ங்கிறது என்னது? It is a multiple of 4 இல்லையா? 9 4s are 36. So definitely we can say this is the answer, right? Next. Which of the following இதான் last question நம்ம பார்க்கிறது. Third questionல which of the following is the multiple of both 2 and 5? So இப்படியும் கேட்பாங்க. வெறும் டெஸ்ட் ஆஃப் டிவிசிபிலிட்டி ஒரு நம்பர் கேட்காம 2 நம்பர் 3 நம்பர் மாதிரி மிக்சிங்கா கூட கேட்பாங்க. ஸோ கீழ்கண்டவற்றுள் 2 மற்றும் 5 மடங்கு எது? ஸோ இங்கேயும் ஆப்ஷன் பேஸ் தான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை நீங்கள் எடுத்துக்கோங்க. 5 4 6 7 0 2. இப்போ என்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்க? இது 2லையும் டிவிசிபிள் ஆகணும் அண்ட் 5லையும் டிவிசிபிள் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2ஓட டெஸ்ட் ஆஃப் டிவிசிபிலிட்டி ரூலை பத்தி யோசிக்கணும். 2க்கு என்ன ரூல்? லாஸ்ட் டிஜிட் ஈவனா இருக்கணும், ஈவன் நம்பரா இருக்கணும். செக் பண்ணுங்க, லாஸ்ட் டிஜிட் ஈவன் நம்பரா இருக்கா? ஆமா, 0 2 4 6 8 ஈவன் நம்பர் தான். அப்போ 2 டிவிசிபிள் ஆகுது, அப்படியே டிக் பண்ணிடலாம். 5க்கு என்ன ரூல்? 5க்கு இந்த லாஸ்ட் பிளேஸ்ல 0 அல்லது
5 இருந்தால் மட்டும்தான் அலவுடு. அப்போ 5 இதில் டிவிசிபிள் ஆகாது. ஏன்னா 0வோ 5ஓ இல்லை. ஒன்றில் டிக் இருந்து இன்னொன்றில் ராங் இருந்ததுன்னா ஆன்சர் அந்த ஆப்ஷன் ராங்குன்னு அர்த்தம். சரியா? ஏன்னா அவங்க என்ன கேட்டிருந்தாங்க, 2ஓ அல்லது 5ஓன்னு கேட்கல, 2 and 5 ரெண்டுமே அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ரெண்டு பக்கமுமே நமக்கு டிக் இருக்கணும். ஒரு டிக் இருந்து ஒன்று ராங்காக இருந்தால் அந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணணும். சரி, செகண்ட் ஆப்ஷன் பார்க்க போகிறோம். செகண்ட் ஆப்ஷன் 556875. ஸோ இதில் நம்மளோட 2 and 5 புரியறதுக்காக ஸ்டெப் வைஸ் எழுதிட்டு இருக்கேன். பட் இவ்வளோலாம் எழுத வேண்டாம், பார்த்தாலே தெரியுது இது 2ல் டிவிசிபிள் ஆகாதுன்னு. 5ல் ஆனா என்ன ஆகலைன்னா என்ன, ஒரு ராங் இருந்தால் அந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ண தானே போகிறோம். அப்போ எதுக்கு உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணணும்? ஸோ திஸ் இஸ் ராங். ஏன்னா இங்கே ராங் இருக்கு, இங்கே டிக் இருக்கு, ரெண்டு டிக் நமக்கு தேவை. சரி, மூணாவது ஆப்ஷன் பார்க்கலாம். இதில் லாஸ்ட் நம்பர் இப்படியே நான் போகிறேன். ஸோ வாட் இஸ் த லாஸ்ட் டிஜிட்? 5ஆக இருக்கு. இது 2ல் டிவிசிபிள் ஆகாது, 5ல் மட்டும்தான் டிவிசிபிள் ஆகும். அப்போ இதையும் எலிமினேட் பண்ணிடலாம். கண்டிப்பாக இப்போ லாஸ்ட் ஆப்ஷன் தான் இருக்கும். அது மற்ற 3 தப்புன்னா ஒன்றும் கரெக்டாக தான் இருக்கும். ஸோ அதையும் செக் பண்ணிடலாம். இதில் 0 இருக்கு. ஸோ 2 பார்க்குறேன், 5 பார்க்குறேன். 2 ஓகேவா? எஸ். 2ல் ஈவன் நம்பர் இருக்கணும்னு கண்டிஷனில் 0 2 4 6 8 0வும் இருக்குது தானே. அப்போ 2வும் ஓகே. 5க்கு என்ன ரூல்? 0 or 5, 5வும் ஓகே. இந்த மாதிரி பொறுமையாக செக் பண்ணணும். இனிஷியல் ஸ்டேஜில் உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் லேட்டர் ஆன் 2 to 3 கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் எவ்ரி திங் வில் கம் இன் யுவர் ஹேண்ட். ரைட்? ஸோ ஆப்ஷன் டி தான் இதோட ஆன்சர். சரியா? சரி, இப்போ இன்னைக்கு செஷனில் 1 to 5 வரைக்கும் டிவிசிபிலிட்டி ரூல் பார்த்தாச்சு. ஆல்சோ ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் பார்த்தாச்சு. ஸோ இன்னைக்கு உங்களுக்கு நான் கேட்குற கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, which of the following is the multiple of both 3 and 2? கீழ்கண்டவற்றுள் 3 மற்றும் 2 மடங்கு எது? ஸோ இதை நீங்கள் பாஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த கொஷினுக்கு ஆன்சர் ஃபைண்ட் பண்ணி கீழே எங்களுக்கு இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஆன்சரை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஓகே, இப்போ போன கிளாஸில் நம்ம கொடுத்த கொஷினுக்கு உண்டான ஆன்சர். ஸோ போன வீடியோவில் நம்ம ட்ரிக்ஸ் பார்த்துருந்தோம், ஸ்கொயரிங் ட்ரிக்ஸ். அதில் 58 ஸ்கொயர், 91 ஸ்கொயர், 64 ஸ்கொயர் இதனுடைய ஆன்சர்ஸ்லாம் கேட்டிருந்தேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர்ஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ இதனுடைய ஆன்சர்ஸ் இதான். 58 ஸ்கொயர் இஸ் 3364, 91 ஸ்கொயர் இஸ் 8281, 64 ஸ்கொயர் இஸ் 4096. இன்னைக்கு செஷன் ஓவர். ஸோ அடுத்த வீடியோவில் நான் இன்னொரு ஆப்டிடியூட் ட்ரிக்கோட உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.